கள்ளக்குறிச்சி அடுத்துள்ள கனியாமூர் பகுதியில் உள்ள சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த கோர விபத்தில் விவசாயி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், நம்ம காட்சிகளை சிசிடிவி காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த விபத்து எந்த இடத்தில் நடந்துச்சு? இதோடைய பின்னணி தகவல் என்ன? எடுத்த கனியாமூர் என்ற இடத்துல வந்து சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பங்காரம் அதே பகுதியை சேர்ந்த பங்காரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி மணி என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அவர் பின்னாலே கனியாமூர் என்ற இடத்தில் அவர் சென்ற வாகனத்துக்கு பின்னோக்கி அதிவேகமாக வந்த கார் சென்னையிலிருந்து சேலம் நோக்கி வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த விவசாயி லேசான காயத்துடன் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினார். தேவா, தற்போது காட்சியில பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு அந்த காட்சிகள். அது எவ்வளவு வேகமா அந்த கார் வந்திருக்கு. ஆனா அந்த கார் வரக்கூடிய பகுதிக்கு முன்னாடி 2 தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. வேகத்தை குறைப்பதற்காக அந்த ஊர் இருக்கு, அந்த இடத்துல யூ டர்ன் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காகவே அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா எவ்வளவு வேகத்துல அந்த கார் வந்தது, அந்த கார் யாருக்கு சொந்தமானது, அது தொடர்பான விவரங்கள் காவல்துறை கண்டறிஞ்சிட்டாங்களா? அந்த கார் வந்து சென்னையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற கார் என்பதும் அதிவேகமாக ஏறக்குறைய ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த தடுப்பு கட்டையின் அருகே அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து விவரங்களை அறியாமல் உள்ள அந்த காரை ஓட்டி வந்தவர் வந்து அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதாகவும், இந்த காட்சியை வைத்து பள்ளி நிர்வாகத்தினர் வந்து சின்னசேலம் காவல்துறையினருக்கும் தலைவாசல் அருகே உள்ள சுங்கச்சாவடி சோதனை மையத்திற்கும் தகவல் அளித்ததன் பேரில் சின்னசேலம் காவல்துறையினர் சுங்கச்சாவடியில் உள்ள பணியாளர்களின் உதவியோடு அந்த காரை மடக்கி பிடித்து தற்போது சின்னசேலம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. தேவா, கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்ட கார் விபத்தில் அந்த இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் அந்த நல்வாய்ப்பாக அந்த விவசாயி ஒருவர் உயிர் தப்பியிருக்கிறார். அந்த நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி.